ஜார்ஜ் பானி நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு பிரபலமான ட்ரிங்க் இருக்குங்க. அதை ரெகுலராக குடிச்சிட்டு வரது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளாரே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குதுங்க. அதில் அஹோம் கம்யூனிட்டி சார்ந்தவங்க ஜார்ஜ் பானின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிங்கையே கொஞ்சம் வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி லாவ் பானின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் உண்டு. ஆனால் மொத்தமாக இதுக்கு ஒரு காமன் நேம் சொல்லணும்னா அரிசியில் செஞ்ச பீர். இந்த ஜார்ஜ் பானியை பற்றி சில எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸை வைக்கிறாங்க. அதாவது இதை குடிச்சிட்டு வந்தா கட் ப்ராப்ளம்ஸ் வராது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், டைஜஷன் இஷ்யூ அது வராது, இதயம் சம்பந்தப்பட்ட கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வராது, கெட்ட கொழுப்பு குறையும், பிபி நார்மல் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இன்ஃபெக்ஷன் குறையும், நம்ம மூளையுடைய நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகளை நல்லா வச்சுக்கும், நம்மளோட வயிற்றுக்குள்ளார இருக்கிற நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தும், இது எல்லாத்துக்கும் மேல காலன் கேன்சர் வரதையே தடுக்கும். இத்தனை பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரிங்கை குடிச்சாலே கிடைக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிளைமை வைக்கிறாங்க. இதை ஒரு தெசிஸாவும் சப்மிட் பண்றாங்க. இந்த தெசிஸை யாரு சப்மிட் பண்ணாங்கன்னா மலேசியா, சவுதி அரேபியா, இந்தியா 3 நாட்டை சேர்ந்த 8 யூனிவர்சிட்டியை சார்ந்த பார்மசி டிபார்ட்மெண்ட், பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், பயோசயின்ஸ் டிபார்ட்மெண்ட், பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், இப்படி 11 டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த 14 ஆராய்ச்சியாளர்கள் இந்த தெசிஸை சப்மிட் பண்றாங்க. கன்க்ளூஷன் என்ன வந்திருக்குன்னா, இந்த தெசிஸை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் இதுல சொல்லியிருக்கிற அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு கன்க்ளூட் பண்றாங்க. இந்த தெசிஸை எடிட் பண்ணி சப்மிட் பண்ணவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டியை சார்ந்தவர். இதை பிரேசில் நாட்டில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியும் போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியும் இதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவும் பண்றாங்க. அப்ப 6 நாட்டோட 11 யூனிவர்சிட்டிஸ், 14 சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஆமா இந்த ஜார்ஜ் பானியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இத்தனை நோயை தடுக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சரி, இந்த ஜார்ஜ் பானினா தான் என்ன? வாங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் வருஷத்துல ஒரு முறை தானே பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். அந்த மாதிரி 3 பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவாங்க நார்த் ஈஸ்ட் இந்தியாவில். அந்த பண்டிகையோட பேரு பிஹுங்க. இந்த பிஹு பண்டிகை எப்ப நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லாவுமே கோலாகலமா இருக்கும், ஒரே ஆட்டம் பாட்டமா கொண்டாடுவாங்க. அவங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு பேரு போஹாக் பிஹு, ஏப்ரல் மாசத்துல கொண்டாடுவாங்க. அவங்களுடைய விளைச்சலை கொண்டாடுறது மக் பிஹு, ஜனவரியில கொண்டாடுவாங்க. அவங்களுடைய விளைச்சல் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தடவை சாமி கும்பிடுவாங்க, அதுக்கு பேர் காட்டி பிஹு, அக்டோபர்ல கொண்டாடுவாங்க. இப்படி 3 பண்டிகையிலையும் அவங்க தவறாம செய்யற செயல் என்ன அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ் பானிங்கிற சரக்கை லிட்டரா குடிப்பாங்க. இதை குடிச்சா மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு, உடம்புக்கு ஹெல்த்தா இருக்கு, எவ்வளவு என்ன சாப்பிட்டாலுமே ஜீரணமாயிருதுன்னு அந்த ஊர் ட்ரைப்ஸ் இதை சொல்றது உண்டு. கடுமையா பாடுபடக்கூடிய விவசாயிகள் ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிங்கை குடிச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி செய்வாங்கன்னா, போரா அரிசிங்கிற ஒரு அரிசியை வச்சுதான் இந்த குறிப்பிட்ட ஜார்ஜ் பானிங்கிற பியரை செய்வாங்க. இந்த அரிசியை ஃபர்ஸ்ட் வேக வச்சு தண்ணியோட வச்சிருவாங்க. ஆற விட்டுட்டு இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை போடுவாங்க. அந்த ஐட்டத்துக்கு பேரு வேக்கூர் பித்தா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பாலை தயிரா மாத்துறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உர ஊத்துவோம்ல, அந்த மாதிரி இந்த அரிசியை பியரா மாத்துறதுக்கு ஒரு உர ஊத்துவாங்க. அந்த உரைக்கு பேர் தான் வேக்கூர் பித்தா. இந்த வேக்கூர் பித்தாவையும் சாதாரணமா செய்ய மாட்டாங்க, அதுக்குள்ள ஒரு சில மூலிகையும் போடுவாங்க. அதோட தமிழ் பேரும் சொல்லிடுறேன். பொலிவள்ளி, வட்டத்திருப்பி, கல்லூரிக்கு, தும்பை இலை, வெத்தலை, சுருள்பட்டை, இது எல்லாத்தையும் வேக்கூர் பித்தால கலந்துருவாங்க. அப்புறம் அந்த வேக்கூர் பித்தா மேல வாழை இலையை கட்டி உள்ள ஒரு 4-5 நாள் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசியும் கஞ்சியும் வெளியே எடுத்து அதை ஒரு மண்பானைக்குள்ளார ஊத்தி அதுக்குள்ளார இந்த வேக்கூர் பித்தாவையும் போட்டு மறுபடியும் அந்த பானையை 4-5 நாள் ஓரமா வச்சிருவாங்க. 4-5 நாள் இந்த பானைக்குள்ளார இந்த வேக்கூர் பித்தாவோட சேர்ந்து அந்த அரிசியும் கஞ்சியும் நொதிச்சு போயிடும். அது நொதிச்சு போனதுக்கு அப்புறம் அதை வெளியே எடுத்தாங்கன்னு சொன்னா ஜார்ஜ் பானி ரெடிங்க. ஜார்ஜ் பானி ஒரு ஸ்ட்ராங்கான வாசத்தோட இருக்குமா, ஸ்வீட்டான ஆல்கஹாலிக் டேஸ்ட் இருக்குமா. இது ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக்ங்க, சிம்பயோட்டிக்னு சொல்லுவாங்க. இதை கம்மியா சாப்பிட்டு வந்தா இது சிம்பயோட்டிக்கா இருக்கிறனால ஆன்சைட்டி, டிப்ரெஷன் குறையுமாங்க, ரிலாக்ஸ் ஆகுமா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்குமா, நல்ல காமான மூட்லயே நம்மள வச்சிருக்குமா. அட பாவி, ஒரு சரக்குக்கு தான் இவ்வளவு நேரம் முட்டு கொடுத்தியாடா, ஒரு சரக்குல தான் இவ்வளவு நல்லது இருக்குன்னு அவனுங்களும் முட்டு கொடுக்குறானுங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா, ஆனா இல்ல. இது ஒரு தெசிஸ் தாங்க. அதாவது எக்ஸ்பெரிமெண்டலா இவங்க எதுவுமே ப்ரூவ் பண்ணி காமிக்கல. ஆனா வேற யாரோ வேற ஏதோ ஒரு ஆராய்ச்சியில வேற ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண போய் அதுல வந்த ரிசல்ட்டை இதோட லிங்க் பண்ணிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் தெசிஸ். அதாவது நீங்க வீட்டுக்குள்ளார வெளியே இருந்து நுழையறீங்க, கண் எரியுது, ஒரு மாதிரியான ஒரு வெங்காய வாசம் அடிக்குது, கண்ணுல இருந்து தண்ணி வருதுன்னு சொன்னா உடனே நீங்க என்ன கேட்பீங்க? யாராவது வெங்காயம் நறுக்குனீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? காரணம், ஏற்கனவே வெங்காயம் நறுக்கி அதனால கண்ணுல இருந்து தண்ணி வரும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்க, முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த பழைய இன்சிடென்ட்டோட ரிசல்ட்டை நீங்க மறுபடியும் உள்ள வரும்போது அதே மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா இதனாலயா தான் இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்கல்ல. இந்த மாதிரி தான் தெசிஸ் ஒர்க் ஆகுது. வேற பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும், அதுல ஒரு ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த ரிசல்ட்டை
வேற இன்னொரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு லிங்க் பண்ணி பயன்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தெசிஸ் தான் இது. சரி, இது தெசிஸ் தானே, இது ஒரு கட்டுக்காத மாதிரி தானே அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதை பேக்கப் பண்ணக்கூடிய மற்ற பேப்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா லாஜிக்கலா கன்க்ளூட் பண்ணாதான் இருக்கும். அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணின ரிசல்ட்ஸை இதோட லிங்க் பண்ணி ப்ரூவ் பண்ணின இன்னொரு தெசிஸ் தாங்க இது. இந்த ஜார்ஜ் பானி இத்தனை நோயிலிருந்து நம்மளை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத 148 மற்ற பியர் ரிவ்யூட் பேப்பர்ஸோட வச்சு லிங்க் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த 148 பேப்பருமே ஸ்ட்ராங் எவிடன்ஸா எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவன் தான். அந்த 148 பேப்பர்ல பிரதானமா என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த ஜார்ஜ் பானிக்கு வேகுறிப்பித்தான் ஒன்று உள்ள போட்டோம்ல, அதுல நல்ல நல்ல பாக்டீரியல் கல்ச்சர் இருக்குதுங்க. லாக்டோபெசிலஸ், பெடியோகோக்கஸ், வேசில்லா, லியூகோனோஸ்டாக், என்டரோகோக்கஸ், இப்படி நல்ல பாக்டீரியாஸ் இந்த வேகுர்பித்தால இருக்கு. இந்த நல்ல பாக்டீரியா தான் இந்த அரிசி கஞ்சியை சரக்கா மாத்துச்சு, நொதிச்சு போக வச்சுது. இந்த ஒவ்வொரு பாக்டீரியானாலையும் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு நல்லது ஏற்படுதுங்க. அந்த மாதிரி பல ஆராய்வுகள் இந்த பாக்டீரியாஸை வச்சு நடந்திருக்கு. அந்த மாதிரி பல ஆராய்வுகளுக்கு உட்பட்ட பாக்டீரியால ஒண்ணுதான் லாக்டோபெசிலஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு உணவை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கோலன் கேன்சர் வராம இது தடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிரூபணமாயிருக்கு. சரி, இந்த பாக்டீரியா எந்த உணவுல இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோலன் கேன்சர் வராதுன்னு சொன்னா, ஜார்ஜ் பானிலையும் இது இருக்குதே, அதனால இதை சாப்பிட்டாலும் கோலன் கேன்சர் வராதுல்ல அப்படின்னு சொல்லி தெசிஸை சப்மிட் பண்ணி உண்மைதாங்கிற ஒரு ரிசல்ட்டை இவங்க வாங்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நாம என்ன எடுத்துக்கணும்னா, நான் ஜார்ஜ் பானியை குடிக்க போறேன்னு போகக்கூடாது. அதுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸா இருந்த ரிசர்ச்சை தான் எடுத்து பார்க்கணும். அந்த ரிசர்ச்சை வச்சு ஆக்சுவலா நடந்தது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. கோலன் கேன்சர் வராதுன்னு ப்ரூவ் பண்ணாங்கல்ல, அந்த ரிசர்ச் எதை வச்சு நடந்ததுன்னு தெரியுங்களா? பழைய சொத்தை வச்சுங்க. நம்ம ஊர் பழைய சோத்துல லாக்டோபெசிலஸ் பிளான்டானம் இருக்கு. நீங்க பழைய சோறு சாப்பிட்டு வந்தாலே கோலன் கேன்சரை தடுக்கும். அதை தான் இந்த ரிசர்ச்ல இப்படி சுத்தி வளைச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க சாப்பிட்றது ஜார்ஜ் பானியா பழைய சோறாங்கிறது மேட்டர் இல்லை. அது ரெண்டுலையுமே லாக்டோபெசிலஸ் இருந்து உங்க வயிற்றுக்குள்ள போய் உங்களுக்கு நல்லது செய்தாங்கிறது தான் இந்த மொத்த ரிசர்ச்சோடைய மோட்டிவே. இத்தனை நோய்க்கு இது மருந்தா இருக்குன்னு சொல்லி இந்த தெசிஸை சப்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க லிங்க் பண்ணியிருக்கிற மற்ற எக்ஸ்பெரிமெண்டல் பியர் ரிவ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க. இந்த ஜார்ஜ் பானில லாக்டோபெசிலஸ், பெடியோகோக்கஸ், வேசெல்லா, லியோகோனோஸ்டாக், என்டரோகோக்கஸ் இப்படி பல பாக்டீரியாவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் அதோட பிரசன்ஸ்னால தான் ஹார்ட்டுக்கு நல்லது, கேன்சரை தடுக்குது, பிபியை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா 248 பேஜ் இருக்கிற ஒரு ரிசர்ச் பேப்பர்ல பழைய சோறு சாப்பிட்டு வந்தா கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பேப்பர்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட தெசிஸ் இப்படி பழைய சோத்தை பத்தி பல யூனிவர்சிட்டியில ப்ரூவ் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு ரிசர்ச் பேப்பரை கன்க்ளூட் பண்ணும்போது அதுக்கு கீழே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லியுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ரிசர்ச்சை பண்ண டீம்ல சொல்லப்பட்ட கன்க்ளூஷன்ல எனக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் கன்க்ளூட் பண்ணிருக்கீங்களா, அதுல இந்த மாதிரி ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு, நான் இதை ஒத்துக்கல அப்படின்னு யாராவது தெரிவிச்சாங்கன்னா அதை அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ஜார்ஜ் பானி இத்தனை நோயை குணப்படுத்துது, அதே மாதிரி பழைய சோறு சாப்பிட்டு வரதுனால கோலன் கேன்சர் வராம தடுக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்குது அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர்லயும் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே யாருமே சொல்லல. அதாவது அந்த ரிசர்ச்சை பண்ணின எல்லாருமே ஒத்து போறாங்க, பழைய சோறு சாப்பிட்டு வந்தா கேன்சர் குணமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இதுல எல்லாமே பெரிய பிரச்சனை என்னன்னா, இது எதுவுமே சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லியிருக்க மாட்டாங்க. மண்டையை உடைச்சிக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். உதாரணமா இந்த ரிசர்ச் பேப்பர் பாருங்க. இந்த ரிசர்ச் பேப்பர் மூலியமா தான் பழைய சோறு சாப்பிட்டு வந்தா கோலன் கேன்சர் வராது அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. ஆனா இந்த ரிசர்ச்சை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த ரிசர்ச்சை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் HCT115 அப்படிங்கிற கேன்சர் செல்ஸ். இந்த கேன்சர் செல்ஸ் என்னன்னா லேப்ல சாம்பிளா கேன்சரை பத்தி ஆராயறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. காமனா எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய கேன்சர் செல் தான் அது. கேன்சர் செல் என்ன ஆகுதுங்கிறத காமிக்கணும் இல்லையா, அதனால இந்த கேன்சர் செல்லை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவதா எடுத்துக்கிட்ட பொருள் லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா. இந்த பாக்டீரியானால தானே கேன்சர் தடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது, அதனால இந்த பாக்டீரியா வேணும். இதை செம்மறி ஆட்டினுடைய பால்ல இருந்து இந்த பாக்டீரியாவை மட்டும் லேப்ல ரிமூவ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மூணாவதா தேவைப்படுறது டைஃபெனைல் டெட்ராசோலியம் புரோமைட் அப்படிங்கிற ஒரு உப்புங்க. இந்த டைஃபெனைல் டெட்ராசோலியம் புரோமைட்
புரோமைடு கூட ஒரு உயிருள்ள செல்ல போய் வச்சீங்கன்னு சொன்னா உடனே அது மஞ்சள் கலரா இருக்கிற கலர்ல இருந்து பர்பிள் கலருக்கு மாறிடுங்க. இதை வச்சு ஒரு செல்லு செத்துருச்சா உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நாலாவதா தேவைப்பட்ட பொருள் டைமித்தைல் தியாசோல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இதுவும் அதே மாதிரி வேலையை தான் செய்யும். ஒரு உயிருள்ள செல்லை இது மேல படுற மாதிரி வச்சோன்னு சொன்னா இது ப்ளூ கலர்ல மாறிடும், இல்லைன்னா எந்த கலரும் வராது. அஞ்சாவதான பொருள் டைமண்டிகோ 2 ஃபிலைன்டால் டாப்பின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு ஃப்ளூரசன்ட் டைங்க. இது எதுக்காகன்னு சொன்னா நம்ம உடம்புல கேன்சர் செல்லை அழிக்கணும்னு சொன்னா அப்பாப்டாசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்கணும். இந்த ஆராய்ச்சிக்கு இந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை உடைச்சு அதுக்குள்ளார டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏல அந்த ப்ராசஸ் நடந்ததுன்னு சொன்னா அது கேன்சர் செல்லை ஃபைட் பண்ணும். இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். இந்த அளவுக்கு நுணுக்கமா நியூக்ளியஸை உடைச்சு உள்ளுக்குள்ளார டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகி அப்பாப்டிஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அதை பார்க்கணும்னு சொன்னா நமக்கு ஒரு கிளியரான விஷயம் கிடைக்காது. அதனால இதை கலந்து இந்த அப்பாப்டிஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்குதாங்கிறத பார்த்துப்பாங்க. ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் சிம்பிளா வேற மாதிரி சொல்றேன். முதல்ல ஒரு கேன்சர் செல் எடுத்துக்கிறாங்க. அது உயிரோட தான் இருக்காங்கிறத ஒரு கலர் மாறக்கூடிய உப்புல போட்டு உயிரோட தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது இந்த பாக்டீரியாவை இந்த கேன்சர் செல்லுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்லுல அப்பாப்டாசிஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்குதாங்கிறத பார்க்கறாங்க. இந்த அப்பாப்டாசிஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்கிறத ஒரு ஃப்ளூரசன்ட் இன்கை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த செல்லுக்குள்ளார நடக்கிற நுணுக்கமான விஷயங்களை மைக்ரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சு அப்பாப்டாசிஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்குதுங்கிறத என்ஷூர் பண்றாங்க. அந்த அப்பாப்டாசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் இதே கேன்சர் செல்லை கொண்டு போயிட்டு மறுபடியும் இந்த உப்புல கலந்து பார்க்கறாங்க. கலர் மாறல. அதாவது இந்த அப்பாப்டாசிஸ் நடந்துருச்சுன்னா கேன்சர் செல்லு செத்து போயிருதுங்கிறது ரிசல்ட்டா வந்துருச்சு. அதுக்கு இந்த அப்பாப்டாசிஸை உந்துனது இந்த பாக்டீரியா தான் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்றாங்க. அந்த கேன்சர் செல்ல இந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் கூடவும் கலந்து வச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரியை சொன்னான்ல, அதை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Toxicity was evaluated through 3-4,5-dimethylthiazole 2YL. -2, 5-diphenyltetrazolium bromide, MTT assays and exposure durations of lactobacillus cell-free lyophilized filtrates. ஏதாச்சும் புரிஞ்சுதா? ரிசர்ச் பேப்பர், பியர் ரிவ்யூட் பேப்பர்ஸ்ல இதுதாங்க பிரச்சனை. உங்க கையிலேயே கியூர் இருக்கும், பிரிவென்ஷன் இருக்கும், ஆனா அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா பழைய சோறு சாப்பிட்டாலும் லாக்டோபெசிலஸ் பிளான்டாரம் இருக்கிற எந்த உணவை சாப்பிட்டாலும் கேன்சரை அது தடுக்கும் அப்படின்னு தான் இந்த ரிசர்ச்சை முடிச்சிருக்காங்க, கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்ப சார்ஜ் பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா வேணாங்க. அதான் பழைய சோறு இருக்கே. எந்த காலத்திலையும் ஆல்கஹால் போதைக்கு நாம அடிமையாக வேணாங்க. ஜாஜ்பானி சயின்டிபிக்கலி சப்போர்ட்டட் தான், ஆனா மாரலி இன்கரெக்ட். ஜாஜ்பானி சாப்பிட்டா அது மதுங்கிற கேட்டகரியில வந்துருது. வைஃபை போட்டு அடிப்போம், பிள்ளைய படிக்க வைக்க மறப்போம், நம்மளுடைய ட்ரெஸ் கலைஞ்சு போனா கூட நமக்கு தெரியாது. ஸோ ஆல்கஹாலிக் ட்ரிங்கா இருந்தாலுமே அதை சயின்ஸ் சப்போர்ட் பண்ணினாலுமே அது மாரலி ரைட்டா ராங்கா அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணுங்க. நமக்கு தான் பழைய சோறு இருக்கே, தாராளமாக பழைய சோறை டெய்லி கூட எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த பழைய சோறு சாப்பிடுங்கிறத நான் ஒரு மருத்துவமா சொல்லல, நார்மல் உணவாக சாப்பிடுங்கன்னு தான் சொல்றேன். உடனே ஏதாவது கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்கன்னு சொன்னா இதை ஃபைட் பண்ணதுல பழைய சோறு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து உட்கார வச்சிடாதீங்க. கேன்சரோ இல்ல வேறு நோயோ வரதுக்கு முன்னாடி நம்ம பிரிவென்டிவா உணவுனால பிரிவென்ட் பண்ணிக்க முடியுங்க. ஆனா வந்துருச்சுன்னு சொன்னா டாக்டர் சொல்றதை பேசாம கேட்கணும். பழைய சோறு மட்டும் இல்ல, நம்மளுடைய நிறைய காமன் ஹெர்ப்ஸ் உணவுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ் எடுத்து போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கும். இன்னைக்கு வேலை பளுனால, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, ஸ்ட்ரெஸ்னால ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா டெஸ்டோஸ்டிரான் கம்மி ஆகிடுச்சுங்கிறது. இதை சால்வ் பண்றதுக்கு நம்மளுடைய ஒரு உணவே இருக்குன்னு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்கிறது எல்லா டீடைலுமே இருக்குங்க. அந்த ரிசர்ச் பேப்பரையுமே எடுத்து படிச்சு போடுறேன். ஆனா டெஸ்டோஸ்டிரான் சம்பந்தப்பட்ட இந்த குறிப்பிட்ட ரிசர்ச் பேப்பர் சீக்கிரம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நிச்சயமா அதை ப்ரையாரிடைஸ் பண்ணி முன்னாடியே போட பார்க்குறேன். ஜாஜ்பானியில் ஒரு குளுட்டோனியஸ் ரைஸை தாங்க யூஸ் பண்ணாங்க. அதை பற்றி தான் இந்த ரிசர்ச்லையுமே பேசியிருக்காங்க. அதாவது பசப்பசப்பு தன்மை உடைய அரிசி. அதனால என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்கள் பழைய சோறு செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலுமே கருப்பு கவுனி அரிசி, பார்லி அரிசி இந்த மாதிரி ஒரு குளுட்டோனியஸான ரைஸை யூஸ் பண்ணுங்கிறது தான். அந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியோ, பார்லி அரிசியோ இல்லை வேற குளுட்டோனியஸ் ரைஸோ வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். எங்களுடைய பொருள் இல்லை, அமேசானில் தான் வாங்கணும். உங்களுக்கு பக்கத்திலேயே யார்கிட்டயாவது தெரியும், நம்பிக்கையான ஆள் இருக்காங்கன்னா தாராளமாக அங்கேயும் வாங்கிக்கிங்க. ரொம்ப நன்றிங்க.